ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ரொம்ப நாளாக வேண்டுதலுங்க. அம்பாள் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கணும்னா, ஆனால் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனால் அம்பாள் ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி டக்குன்னு நாங்கள் கிளம்பிட்டோங்க. 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீட்டில் பூஜை போட்டாச்சுங்க. பூஜை போட்டு கிளம்புற வேலைக்கு சரியான மழை. எப்படி பொங்கல் வைக்க போகிறோமோன்னு நினச்சிட்டே இருந்தேங்க. பரவாயில்ல, அம்பாள் ஆசீர்வாதத்தில் அங்கே மழையே இல்லைங்க. அம்பாளுக்கு நல்லபடி சக்கரை பொங்கல் செஞ்சோங்க. சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு அம்பாளுக்கு வஸ்திரம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அம்பாளுக்கு சேரீயும் ஐயனுக்கு வேஷ்டியும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை வச்சு பழமெல்லாம் வச்சு அம்பாளுக்கு அதை எடுத்துகிட்டு போய் சாத்துப்படி பண்ணாங்க. அம்பாள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிது. அம்பாளும் நல்லா நாங்கள் தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிட்டு வந்து பெரிய ஐக்கும் வேண்டுதல் இருந்ததுங்க. காவு கொடுக்குறோன்னு சேவல் பிடிச்சி நாங்கள் அங்கேயே காவு கொடுத்துட்டு அவங்களே அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் அதை அலசி நாங்கள் அந்த கறியை போட்டு தண்ணி குழம்பா வச்சுட்டு வெண்பொங்கலும் செஞ்சுட்டோங்க. வெண்பொங்கல் செஞ்சு அதை அம்பாளுக்கு படையிலும் போட்டாச்சு. அம்பாளுக்கும் பெரிய ஐக்கும் நாங்கள் வஸ்திரம் எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. அந்த வஸ்திரத்தை ஒரு தட்டில் வச்சு அம்பாளுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து நாங்கள் அம்பாலும் சேவிச்சிட்டோங்க. அப்புறம் நாங்கள் ரொம்ப நாளாக வந்து வேண்டுதல் இருந்ததுங்க, அந்த அன்னதானம் செய்கிறோம் கோவிலில் வந்துன்னு. அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே அம்பாள் கோவிலில் எல்லாருக்கும் அன்னதானமும் செஞ்சுட்டு நாங்கள் உற்சவர் அம்பாவை சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டோம். அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாள் ஆசீர்வாதத்தோட எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை நல்லா வேண்டிக்கிட்டு நாங்கள் படையல் போட்டதை நாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் அம்பாள் ஆசீர்வாதத்தோட எல்லாருக்குமே எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. அந்த அங்காளம்மா ஆசீர்வாதம் உங்களுக்கும் அந்த அம்பாள் ஆசீர்வாதம் கிடைக்கட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.